Okay, viewers, good morning to all. Bank Nifty trend analysis எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு Bank Nifty பொசிஷனல் வைஸ் சப்போர்ட் எடுத்திருக்காப்புல எங்கே 53,500 சப்போர்ட். சப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 57,680 நியர் 53,500 வரைக்கும் வந்துருச்சு மார்க்கெட்டு. இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. லைட்டாக இப்போ ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு மச் கொடுத்துருக்கு. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எஃப்ஐஎஸ் பார்த்தா 10,000 crores வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஎஸ் 30,500 தான் இருக்காங்க. ஓவராலாக இந்த மாதத்தோட இது நேற்றுக்கு 308/1518 வந்து டிஎஸ் பை 308 எஃப்ஐஎஸ் பை. எஃப்ஐஎஸ் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பை பண்ணல. ஓவராலாக ஜூலை ஆகஸ்ட் 47,000 crores 46,000 சம்திங் crores இது மாதிரி செல்லிங்கில் தான் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் 60,000 92,000. மியூச்சுவல் ஃபண்டோட பயங்கரமாக இங்கே இன்வெஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்தராக ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் டேரெக்டாக. இப்போ பேங்க் நிஃப்டி கிளியர்லி சப்போர்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த 56,000 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து 56,000 எக்ஸாக்டாக சொன்னீங்கன்னா 55,540 அண்ட் 55,920 இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன ரிவர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே ரிவர்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த 55,996 ஆல்மோஸ்ட் 56,000 மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ 56,000 மேலே ஒன் டேயில் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தா ஃபர்தர் ரேலி வில் ஸ்டார்ட் ஆகிடும். இட்ஸ் நியர்லி க்ளோஸ் டு 59,200 வரைக்கும் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு 55,000 56,000 டச் பண்ணிட்டு அகெயின் ரிவர்ஸ் வந்தால் கூட அது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 54,000க்கு பிலோவில் ஒன் டேயில் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அந்த 54,000 பிலோ லைக் 53,800 சம்திங் அதுக்கு கீழே அப்படி க்ளோஸ் வச்சுருந்தா, நான் ப்ரீவியஸ் லோன்லாம் சொல்ல மாட்டேன், ப்ரீவியஸ் லோ கான்செப்ட் வேறு. எனக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுறது நியர்லி 54,000 பிலோ க்ளோஸ் வச்சுன்னா அகெயின் மார்க்கெட் வில் கோ டு ரீச் 51,500 to 51,000 இந்த ரேஞ்சுக்கு செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு பேங்க் நிஃப்டி. இதை வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு மார்க்கெட்டோட ரூட் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போது கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,350 ஆல்மோஸ்ட் இது 56,000க்கு இந்த ரேலி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 55,900 to 56,000 அப்படின்ற ஒரு இடத்துலையும் அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 55,480 to 490 அந்த 500 கிட்ட ஒரு இன்னும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் அண்ட் 56,000 செகண்ட் டார்கெட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 56,000 மேலே ஸ்ட்ராங்காக ஒன் டேயில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அகெயின் இட்ஸ் மூவ் டு ரேலி ஃபர்தராக 59,200. பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பை. நான் சொல்கிறது மந்த்லி கான்செப்ட். இப்போ 3 months ஒன்ஸ் அந்த எடுக்கிற கான்ட்ராக்ட் பொசிஷனை பார்த்தா பேங்க் நிஃப்டி இஸ் கிளியர் பை, இட்ஸ் நாட் அ செல். அதுக்கு செல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது 53,500 கீழே ஒரு கேண்டில் வீக்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது செல். அது வரைக்கும் இது பை தான். அதோட டார்கெட்டும் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 59,200 to 60,500 வரைக்கும் இருக்குது அதோட டார்கெட். இது பொசிஷன் ரேஞ்ச். அது 3 months அபோவோ இல்லை 4 months அபோவோ அந்த கான்ட்ராக்டை நீங்கள் எப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து அதுக்கு 3 months தள்ளி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம பை பண்ணிட்டு ரோலர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட கிளியர் வியூ. ஓகே கைஸ், இப்போ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வி மீட் நெக்ஸ்ட். தேங்க்யூ.